H1B கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே என்று அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவுக்கு வேலை நிமித்தமாக நுழையும் வெளிநாட்டவரின் வருகையை குறைக்கும் நோக்கில் ட்ரம்ப் கோல்டு கார்டு எனும் H1B விசாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதன்படி H1B விசா பெற செலுத்தப்படும் கட்டணம் ஒருமுறை கட்டப்படும் கட்டணம் என்றும் புதுப்பிக்க தேவை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தாது எனவும் புதியவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என தெரிவித்துள்ள அமெரிக்க அரசாங்கம் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்குள் குடிபெயர்வதை தவிர்த்து அமெரிக்காவின் வேலைகள் அமெரிக்கர்களுக்கே எனும் நோக்கத்திலேயே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ட்ரம்ப் கோல்டு கார்டு H1B விசாவை தனிநபர் $1 மில்லியன் அமெரிக்க கம்பெனிகள் $2 மில்லியன் செலுத்தி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவுக்கு கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு வேலைக்காக வரும் வெளிநாட்டவர்கள் பெறும் H1B விசாவின் விலையை இந்திய ரூபாய்ப்படி சுமார் 88 லட்சமாக உயர்த்தியதால் H1B விசா வாங்கியுள்ள இந்தியர்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் புதிய கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்படும் இந்தியர்களுக்கான உதவி எண்களை அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை இந்திய அரசாங்கம் கவனமாக ஆராய்ந்து வருவதாகவும் இருநாட்டு உறவை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கையை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வெற்றி அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம்தான் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் பாவ் நகரில் சுமார் 34,200 கோடி மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அங்கு பேசிய அவர், நமது உண்மையான எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் எனவும் சிப் முதல் ஷிப் வரை அனைத்தையும் இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா தகுதிக்கு ஏற்ற வெற்றியை அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் நாட்டை லைசன்ஸ் ராஜ்யத்தில் சிக்க வைத்ததுதான் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது உலக சந்தையிலிருந்து இந்தியாவை தனிமைப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 42 கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. 2019 முதல் எந்தவித தேர்தலிலும் வேட்பாளர்களை போட்டியிட நியமிக்காத 42 கட்சிகளுக்கு கட்சி பதிவு அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கமளிக்க கோரி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத தமிழகத்தைச் சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. அதன்படி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. வேலை வாய்ப்பு, திறன், கல்வி, உட்கட்டமைப்பு, வாழ்க்கை தரம் உள்ளிட்டவற்றில் திமுக ஆட்சியில் டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கேட்டிருந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கொரோனாவிற்கு பின் திமுக ஆட்சியில் பொருளாதாரம் 11.19% வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு தமிழ்நாட்டை போலவே பெரிய மாநிலங்களான கர்நாடகா 7.9%, மகாராஷ்டிரா 8.2% வளர்ச்சி அடைந்திருந்தப்போ நாம் 11.19% வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கோம். வேலைவாய்ப்பில் உற்பத்தி துறையில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 லட்சத்திலிருந்து 73 லட்சமாக உயர்த்தியிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரத்யேக பிரச்சார வாகனத்தில் வந்த விஜயை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர்.
இந்த விஜய் களத்திற்கு வருவது இது ஒன்றும் புதுசில்ல கண்ணா என ரஜினி ஸ்டைலில் பஞ்ச் டைலாக் பேசினார் தாவேகா தலைவர் விஜய். தான் மீனவ மக்களுக்காக முன்பிருந்தே குரல் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ 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 வந்தாச்சு. நாகையில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு திருவாரூர் சென்றடைந்த விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் வழிநெடுக்க உற்சாக வரவேற்பளித்தனர். ராட்சச கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து ஆரவாரம் செய்தனர். திருவாரூர் நெல் கொள்முதல் மையங்களில் 1 டன் நெல்லுக்கு 1000 ரூபாய் கமிஷன் வாங்குவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒன்று வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். நாகையில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அலையாத்தி காடுகள், கடல்சார் கல்லூரி, காவல்துறை நிபந்தனைகள் குறித்து தெரிவித்த தகவல்கள் தவறானவை என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் மற்றும் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் கடல்சார் கல்லூரி எதுவும் இல்லை என்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தான் இயங்கி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை சந்திக்க கட்டுப்பாடு விதிப்பதாகவும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விதிப்பீர்களா என்றும் விஜய் எழுப்பிய கேள்விக்கும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது கடின உழைப்பு மூலமாக மலையாள திரையுலகம் மற்றும் நாடகத்துறைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். தெலுங்கு, தமிழ் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களிலும் தனது அபார நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்துள்ள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் விருது வழங்கப்பட்டதற்கு அவரை வாழ்த்துவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் மோகன்லாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் மம்முட்டி, சினிமாவில் சக நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரனாக, நண்பனாக பல ஆண்டுகளாக சினிமாவை
சுவாசமாக கொண்டுள்ள ஒரு கலைஞனான மோகன்லாலுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் இந்திய படங்களின் பட்டியலில் தனுஷின் குபேரா, அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 உள்ளிட்ட படங்கள் இடம் பிடித்துள்ளன. ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் இந்திய படங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் 2026 ஆஸ்கர் விருதுகளுக்கு பல்வேறு மொழிகளிலிருந்து விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இதில் தெலுங்கிலிருந்து 5 படங்கள் போட்டியிட உள்ளன. இந்திய திரைப்பட கூட்டமைப்பு சமீபத்தில் பட்டியலை தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதில் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2, விஷ்ணு மஞ்சுவின் கண்ணப்பா, தனுஷின் குபேரா, சுகிருதி வேணி நடித்த காந்தி தாத்தா செட்டு, வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி நடித்த சங்கராந்தி, வஸ்துன்னம் கன்னடத்திலிருந்து, வீரசந்திரஹாகா இந்தியிலிருந்து, கேசரி 2, தி பெங்கால் ஃபைல்ஸ், புலே படமும் ஆஸ்கர் போட்டியில் உள்ளன. இவற்றில் தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கு அனுப்பப்படும் படங்களில் இருந்து சிறந்த ஒரு படத்திற்கு பரிந்துரை கிடைக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று இரவு 8 மணிக்கு துபாயில் மோதுகின்றன. லீக் சுற்றில் இந்திய அணி அதன் 2வது போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடியது. இந்த போட்டியின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு அணி வீரர்களும் கை குலுக்காதது பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில் போட்டியின் நடுவரான ஆன்டி பைக்ராஃப்டை நீக்க கோரி ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 2 முறை கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சூப்பர் 4 சுற்று போட்டியில் ஆன்டி பைக்ராஃப்ட் நடுவராக செயல்படுவார் என ஐசிசி அறிவித்திருக்கிறது. தனுஷ் நடித்து இயக்கியுள்ள இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் ராஜ்கிரண், நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஏற்கனவே தனுஷ் மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்திற்கு கிடைத்த வரவேற்பு இப்படத்திற்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள நிலையில் சமீபத்தில் படத்தின் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது.